மற்றவர்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்த உதவியை, அதை கொடுத்தவர்கள் எதிர்பாராமல் இருந்தாலும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. உதவி செய்தவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அல்லது அதே போன்ற ஒரு தேவை ஏற்படும்போது, அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் நாமும் உதவி செய்து நமது நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். நன்றி மறப்பது என்பது சமுதாயத்தில் மிகவும் இழிவான செயலாகும். யானையும் தச்சனும். ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே பத்ரன் என்ற ஒரு தச்சன் வாழ்ந்து வந்தான். ஒருநாள் பத்ரன் காட்டு வழியே சென்றபோது ஆழமான சகதி நிறைந்த குழியில் சிக்கித் தவித்த ஒரு பெரிய யானையை கண்டான். யானை மிகவும் பயந்து கலங்கி தனது பலம் முழுவதையும் பயன்படுத்தி வெளியேற முயன்று கொண்டிருந்தது. தச்சன் பத்ரனுக்கு யானையின் மேல் இரக்கம் ஏற்பட்டது. ஆனால் தனியாக தன்னால் அந்த யானையை வெளியே கொண்டு வர முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். உடனே கிராமத்திற்கு ஓடிச் சென்று சில வலுவான கயிறுகளையும் நீளமான மரக்கட்டைகளையும் கொண்டு வந்தான். கிராமத்தில் உள்ள மற்றவர்களின் உதவியையும் நாடாமல் தன் உயிரை பணயம் வைத்து தானே சகதிக்குள் இறங்கி யானையின் தும்பிக்கையில் கயிற்றை இறுக்கிக் கட்டி மரக்கட்டைகளை பயன்படுத்தி யானையை மெதுவாக மேலே இழுக்கத் தொடங்கினான். கடும் முயற்சிக்குப் பிறகு யானை முழுமையாக சகதியிலிருந்து வெளியே வந்தது. யானை நன்றி பெருக்கோடு தனது தும்பிக்கையை உயர்த்தி ஒரு பிளிரலை வெளிப்படுத்தியது. பின் தன் வழியே காட்டுக்குள் சென்றுவிட்டது. தச்சன் யானைக்கு உதவியதில் மனநிறைவடைந்து தன் வேலைக்குச் சென்றான். பல மாதங்கள் கழிந்தன. ஒருநாள் தச்சன் பத்ரன் தனது வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்குச் செல்லும் வழியில் சிலர் யானையின் காலடியில் சிக்கித் தவிப்பதை பார்த்தான். யானை மிகவும் கோபமாக இருந்தது. மக்கள் அதன் கோபத்திலிருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். யானை திடீரென்று தச்சன் பத்ரனை கண்டது. பத்ரனுக்கு ஒரு கணம் பயம் ஏற்பட்டது. ஆனால் அடுத்த நொடியே யானை தன் கோபத்தை விடுத்து அன்புடன் தன் தும்பிக்கையை உயர்த்தி பத்ரனை நோக்கி ஓடி வந்தது. மக்கள் வியப்படைந்தனர். அந்த யானை வேறு யாருமல்ல, ஒரு காலத்தில் சகதியிலிருந்து பத்ரனால் காப்பாற்றப்பட்ட அதே யானை தான். யானை பத்ரனின் முன் மண்டியிட்டு அவனது முதுகில் தன் தும்பிக்கையால் தட்டி தான் செய்த உதவியை மறக்கவில்லை என்பதை தெரிவித்தது. யானை சினம் கொண்டதற்குக் காரணம் அதன் குட்டி ஒரு குழியில் விழுந்துவிட்டது. ஆனால் பத்ரனைக் கண்டதும் யானை நிதானமாகி குழியை காட்டி உதவியை நாடியது. பத்ரன் கிராம மக்களின் உதவியுடன் யானைக்குட்டியை பத்திரமாக மீட்டான். யானை செய்த உதவியை மறக்காததை கண்ட மக்கள் அனைவரும் நன்றி மறவேல் என்ற ஆத்திசூடிக்கு இந்த யானையை சிறந்த எடுத்துக்காட்டு என்று பாராட்டினர்.